வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்னோக்கு எதிரான மேட்ச்சில் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெறதுக்கு 204 ரன்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்கே உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா எம்ஐ தான் நாங்கள் ஃபீல்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணாங்க. காரணம் லக்னோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் சேசிங் டீமுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறதுனால தான். ஸோ எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸாக பார்த்திங்க அப்படின்னா மிச்சல் மார்ஷ், எய்டன் மார்க்ரம் கிளம்புறாங்க. ஸோ எய்டன் மார்க்ரம் ஃபார்ம்லேயே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் மிச்சல் மார்ஷ் இந்த ஐபிஎல் 2025 அவருடைய 3வது 50யை பதிவு பண்ணார். இதில் மெயின் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஓவர்லேயே அவுட் ஆக வேண்டிய மிச்சல் மார்ஷை கடைசி வரைக்கும் ஆட் அவுட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எட்ஜாக இருப்பார், அதை கிளைம் பண்ணாமல் ரிவ்யூ போக முட்டதுனால தான் மிச்சல் மார்ஷ் சர்வைவ் ஆனார். இல்லைன்னா அவர் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆகி போயிருப்பார். ஸோ மிச்சல் மார்ஷ் 31 பாலுக்கு 60 ரன், 9 பவுண்டரி, 2 சிக்ஸர் அப்படிங்கிறத அடித்து பறக்க விட்டார். ஸோ எப்போவுமே அதிரடி காட்டக்கூடிய நிக்கோலஸ் பூரான் 6 பாலுக்கு 12 ரன் அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியாவோட ஓவரில் அவுட் ஆக, ரிஷப் பண்ட் 6 பாலுக்கு 2 ரன் அப்படின்னு சொல்லி பேக் டு பேக் ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்து மாஸ் காட்ட, ஆயுஷ் பதோனியும் எய்டன் மார்க்ரமும் ஜோடி சேர்ந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் அண்ட் ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேமியோ அப்படிங்கிறது ஆயுஷ் பதோனி விட்டு இருந்தது. ஸோ ஆரம்பத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷனாக தெரிஞ்ச நம்மளுடைய ஆயுஷ் பதோனி 19 பாலுக்கு 40 அப்படின்னு 4 பவுண்டரி அடித்து அஸ்வினி குமாரோட அந்த ஒரு ஓவரில் மிகப்பெரிய லெவலில் ரியான் ரிக்கல்டனோட பெரிய எஃபர்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவுட் ஆகிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் எய்டன் மார்க்ரம் அவுட்டே ஆகாமல் 50 அப்படிங்கிறத அடிச்சிருப்பார். ஒரு கட்டத்தில் 220 230 அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனால் டெத் ஓவர்ஸில் அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க சைடில் ஏன்னா டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் பதோனியோட விக்கெட்டு, எய்டன் மார்க்ரமோட விக்கெட்டு, அப்துல் சமாத், டேவிட் மில்லர் அப்படின்னு சொல்லி ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் மேலே விக்கெட்டாக ஹர்திக் பாண்டியா வேறு லெவலில் எடுத்து ஸோ அவருடைய T20யில் மெய்டன் 5 விக்கெட் ஹால் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணார். ஹர்திக் பாண்டியாவோட இதுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபஸ்ட் 5 விக்கெட் ஹால். ஸோ டோட்டலி அவருடைய T20 கரியர்லேயே ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பவுலிங்கில் கொடுத்துட்டாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டேவிட் மில்லர் பார்த்தீங்கன்னா 14 பால் 27 அந்த டெத் ஓவரில் எப்படி லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலைஸ் பண்ணணும் ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டார். அப்துல் சமாத் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபஸ்ட் பால் பவுண்டரி அடிச்சுட்டு 2வது பால் ரெட் பாலோட ஓவரில் அவுட் ஆக, உள்ளுக்குள்ளே வந்த ஆகாஷ் தீப் கோல்டன் டக்காக ஹேட்ரிக் வாய்ப்பு அப்படிங்கிறது ஹர்திக் பாண்டியா கிடச்சிது. பட் ஆனால் அவரால் ஹேட்ரிக் அப்படிங்கிறது எடுக்க முடியல. பட் ஆனால் 5 விக்கெட் ஹால் அப்படிங்கிறத எடுத்து மாஸ் காட்டினார். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 203 ரன் அடிச்சிருக்கிறாங்க எல்எஸ்ஜி. 204 ரன்ஸ் அடித்தா வின் அப்படிங்கிற ஒரு இலக்கோட இப்போ நம்மளுடைய மும்பை உள்ளே வர போகிறாங்க. மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. ஏன்னா டாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அது ஏன் ரோஹித் சர்மா இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் லாஸ்ட் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ரோஹித் சர்மா ஏன் இல்லை அப்படின்னு அதுலேயே தெரியும். ஸோ வில் ஜாக்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 2 ஓவர்சீஸ் ஓப்பனர்ஸோடு போக போகிறாங்க. என்ன நடக்க போகிறதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.